பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஐயா அன்புமணி ராமதாஸ், ஐயா ராமதாஸ், எங்கள் தலைவரெல்லாம் கூட யாருமே வந்து வன்முறைலாம் தூண்ட மாட்டாங்க. இப்போ ரீசெண்டாக அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு ஜூம் காலில் பேசினார். அவர் அதில் பேசின விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த பிரச்சனையுமே நடக்கக்கூடாது, கட்டுக்கோப்பாக போகணும், அதேமாதிரி பாண்டிச்சேரி வழியாக வண்டிங்க வரக்கூடாதுன்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தார். எந்த பிரச்சனையுமே என்னது நீங்கள் கூட்டு வர நீங்கள் தான் பொறுப்பு, எந்த பிரச்சனையிலும் யாரும் எனக்கும் அதான் நடக்கக்கூடாது. இது பாருங்க, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க. பிஜேபி வந்து ஒரு ஸ்டாண்டு எடுத்து வச்சுருக்கிறாங்க, அதே ஸ்டாண்டு தான் பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துகிறாங்க. அதில் என்னென்னு குறிப்பாக சொல்ல போனால், பிஜேபி இந்துக்கள்னா பிஜேபி, பிஜேபின்னா இந்துக்கள், பாட்டாளி மக்கள் கட்சின்னா வன்னியர்னா பாட்டாளி மக்கள் கட்சி. இதை இவங்க தான் கிளைம் பண்ணிக்கிறாங்க. புரியல? பாட்டாளி மக்கள் கட்சின்றது வந்து ஒரு அரசியல் கட்சி, வன்னியர்ன்றது வந்து ஒரு பெரும் சமூகம் இல்லையா? அப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வன்னியர் மட்டும்தான் சொந்தம்லாம் கிடையாது. எங்கள் கட்சியில் வன்னியர்கள் இருக்கிறாங்க, இன்றைக்கி 4 மாவட்ட செயலாளருக்கு மேலே இருக்கிறாங்க, எம்எல்ஏவுமே இருக்காங்க. அதான் சொல்ல வர, எங்கள் கட்சியில் எம்எல்ஏ இருக்கிறார், அண்ணன் பாலாஜி இருக்கிறாரு. ஆமாம், பாட்டாளி மக்கள் கட்சியிலேயும் வந்து தலித் இருக்கிறாங்க. இதுதான் வேறு. ஆனால் இப்போது ரீசனான அரசியலில் வந்து என்னென்னா, இவங்க இப்படி கிளைம் பண்ணிக்கிறாங்க, ஆமாங்கன்னா வன்னியர், பிஜேபினா இந்து. அப்படி இல்லையே. இப்போ பிஜேபியில் முஸ்லீம் இருக்காங்கன்னா ஆமாம் ஆமாம், இந்த மாதிரி தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி கையில் எடுத்துருப்பாங்க. ஸோ இதனால் பண்ணிக்கிறாங்களே தவிர யாரும். ஆமாம் ஆமாம், இதனால் பாதிக்கப்படுறது வந்து 2 கட்சியோட மக்கள் தான். ஒருத்தருக்கு வந்து தலைவர் அந்த தலைவரை பிடிக்கும், ஒருத்தருக்கு இந்த தலைவர் பிடிக்கும், ஒருத்தருக்கு இந்த கொள்கை பிடிக்கும், ஒருத்தருக்கு அந்த கொள்கை பிடிக்கும். அது அவரவர் விருப்பம். போன வாட்டி பாமக கூட்டணியில் இருந்துமே அதிமுக இருந்த சிவி சண்முகம் போன்றவர்கள்லாம் திமுக கிட்ட தோத்து என்ன பண்ணாங்க. உங்களுக்கு சொல்கிறீங்களா? அப்புறம் என்ன? அதனால் வந்து அப்படிலாம் நடக்குமா நடக்கக்கூடாதுன்னு வந்து யூகத்தின் அடிப்படையில் நம்ம எதுவும் சொல்லிடக்கூடாது. ஏன்னா இது மக்கள் பிரச்சனை, இது ரொம்ப விளையாட்டு விஷயமே இல்லை. நம்ம நீ கேட்குறன்றதுக்காக நான் ரொம்ப ஒரு அறிவுஜீவி மாதிரி நான் பேசிட்டேன்னு வச்சிங்கன்னா அது தவறாயிடும். என்னைய மனசாட்சி பிரகாரம் 2 சமூகமோ சமத்துவமாக வாழணும். எங்கள் தலைவர் அப்படி தான் சொல்கிறாரு.